ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் சிஸ்டம் கான்செப்ட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃபாண்ட் சைஸ் பத்தி எனக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? மேபி இது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கலாம், ஃபாண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஸ்க்ரீன் பண்ணுவோம், டேப் பண்ணுவோம், தென் டெஸ்க்டாப் பண்ணுவோம். லார்ஜஸ்ட் டெஸ்க்டாப்போட லேப்டாப் ஸ்க்ரீன், டெஸ்க்டாப், லார்ஜஸ்ட் சைஸ் என்ன டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே பண்ணுவோம். பட் ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டில் டவுட்டாகவே இருக்கும். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ஆஃப்டர் டிசைன் வந்து எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா, ஃபிக்ஸ்டு சைஸில் இருக்குமா, இல்லைனா வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குமா, இல்லை ஸ்மாலராக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்மளாம் வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு சில பல ஃபாண்ட் சைஸஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? சில பிளேஸ்ல வந்து அது கரெக்டா இருக்கலாம், பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிரும். பட் சில பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேபி சம்டைம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஸ்மாலர் ஃபாண்ட்டா போயிடலாம். பேஸ்ட் ஆன் த டிசைன், நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அந்த டைம்ல வந்து அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து லெஸ் தெனா ஒரு 10ஓ 8ஓ அந்த மாதிரி போற மாதிரி ஆயிரும். இல்ல சில பிளேஸ்ல வந்து லார்ஜரா போற மாதிரி இருக்கும். 15 இருக்க வேண்டிய இடத்துல வந்து 20ஆ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்னாலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் நம்ம வந்து சில ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் டிசைன் கைட்லைன்ஸ் இருக்கும், இல்லை ஐஓஎஸ்க்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து சில ஃபாண்ட் சைஸ் வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? மேபி இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சில ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து கண்டிப்பாக ஹெட்டிங் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு மீடியம் மேபி சப் ஹெட்டிங்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இல்லை ஒரு கண்டென்ட் பாடி ஆர் பேராகிராஃப் கண்டென்ட் நம்ம கொடுக்கலாம். இல்லை செகண்டரி டெக்ஸ்டாக இருக்கலாம், ஒரு லேபிளாக இருக்கலாம், ஒரு ஃபீல்டுக்கு லேபிள் நம்ம கொடுப்போம். இல்லை பட்டன் டெக்ஸ்ட் சிடிஏ இருக்கலாம், இந்த மாதிரி லிங்க்ஸ் இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? சில ஃபாண்ட்ஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியணும், சில ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லோ ப்ரையாரிட்டி, ரொம்ப ஷார்ட்டா, சாரி, ஸ்மாலாவும் லைட் வெயிட்டா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போதும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு சார்ட் மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனில் வந்து இருக்கிற ஃபாண்ட்டுக்கு நான் இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் இதை வந்து ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். எல்லா டிசைன் பண்ணும்போது நான் இந்த சார்ட் வந்து நான் கையில் எடுத்துகிட்டே போகணுமா ஒரு ஒரு ஃபைல்குள்ளேயோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பேசிக்காக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து லிட்டில் பிட் லைட்டாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி லைட்டாக ஒரு மெமரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக நான் வந்து மக்கப் பண்ண சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் டிசைனை வந்து யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். பட் இதுக்கு இன்னொரு வே என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது வந்துட்டு ஃபாண்ட் சைஸஸ் ஏதாவது வந்து நம்ம ஸ்டைலாக வந்து கிரியேட் பண்ணுவோம். கலர்ஸோ இந்த மாதிரி நம்மளோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? எப்படி வந்து ஸ்டைல் கிரியேட் பண்ணலாம், ஸோ அது மூலியமாக நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த சார்ட்டை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆர் H1. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 32 34 உங்களோட டிசைன் பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சைஸ் வந்து இன் பிட்வீன் 30 to 34 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 34 எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 31 32 33 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நீங்கள் ஏதோ ஒன்று வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இதுக்கு அபவ் போகிறது வந்து குட் இல்லை, அந்த மாதிரி ஒரு சஜஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஹெட்டிங்க்கு வந்து 24 to 28 பிக்சல் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா, மேபி எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் இருக்குமா, அந்த இடத்துல வந்து நம்மளோட பிராண்ட் நேம், ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பிக்கர் ஃபாண்ட்டில் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து டிஸ்பிளே சைஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா லார்ஜ் ஹெட்டிங்ஸ். இது வந்துட்டு நம்ம ஒரு பேஜில் இருக்க டைட்டில்ஸோ இல்லை மெயினாக நம்ம எதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத நினைக்கிறோமோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெட்டிங். மேபி ஒரு கண்டென்ட் இருக்கு, அதில் வந்து மீடியம் ஹெட்டிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சப் ஹெட்டிங்ஸ் மல்டிபிள் இருக்கு, இதில் வந்து மீடியம் ஹெட்டிங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சைஸ் நம்ம டிசைன் ஏற்ற மாதிரி தான் இதை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் டிசைன் பண்ணும்போது ஓகே இது வந்து ஹைலைட்டடாக இருக்கணும், இது வந்து ஒரு மெயின் ஹெட்டிங், ஸோ இதுக்கு வந்து நம்ம லார்ஜ் ஹெட்டிங் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். மெயின் அப்புறம் வந்து சப் ஹெட்டிங் கண்டென்ட் எதை கொடுக்குறோம் அப்படின்னா சப் ஹெட்டிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பேஸ்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் ஆர் பாடி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபோ இல்லை வந்து ஒரு லென்த்தி கண்டென்ட் ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னா 14 to 16 பிக்சல் இருக்கிறது வந்து பெஸ்ட். அதே மாதிரி அதோட ஃபாண்ட் வெயிட்டை வந்து நீங்கள் குறைச்சிட்டே வரணும். இதுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து பிளாக் ஆர் போல்டு அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரும்போது அதை வந்து செமி போல்டாக இருக்கணும். எல்லாமே வந்து ஹைலைட்டடா காமிக்க முடியாது. ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஹெட்டிங் நம்ம கன்டென்ட் கொடுப்போம், டைட்டில்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா ஹெட்டிங்கும் நம்ம ஹைலைட் பண்ண முடியாது. மெயின் ஹெட்டிங் ஹைலைட் பண்ணுவோம். அதை விட லைட்டரா இருக்கணும் சப் ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி பேஸ்டா ஸ்டெப்பா வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 to 16 இது வந்து பாடி ஆர் பேராகிராஃப். பேராகிராஃப் கண்டென்ட் வந்து நம்ம வந்து ஸ்மால் டெக்ஸ்ட் சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி டெக்ஸ்ட். இது பார்த்தீங்க அப்படின்னாலும் மோஸ்டா வந்து பேராகிராஃப்ல வந்து லோயர் ப்ரையாரிட்டியா இருக்கிறதுக்கு வந்து நீங்க செகண்டரி டெக்ஸ்ட் வந்து போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் டெக்ஸ்ட். பட்டன் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிடிஏ பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுப்போம்ல, சப்மிட் ஆர் அப்ளை, கண்டினியூ, இந்த மாதிரி டெக்ஸ்ட். அதுக்கு வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கிறதுக்காக 14 to 16. அப்புறம் வந்துட்டு போல்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். போல்ட் ஆர் மீடியம் ஆர் செமி போல்டு இந்த மாதிரி ஃபாண்ட் வெயிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபீல்டு இன்புட் ஃபீல்ட் இருக்க நேமோ யூசர் நேமோ இமெயில் அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு லேபிளுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 12 to 14 பிக்சல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது லிங்க்குக்கு வந்து நான் ஆப்ஷனலாக கொடுத்துருக்கேன். மேபி சில லிங்க்கை வந்து நீங்கள் ஹைலைட்டட் பண்ணி காமிக்கணும். அந்த லிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி சில லிங்க் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் வந்து லோயர் ப்ரையாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். மேபி சம் பிளேஸில் வந்து அதை ஹைலைட் பண்ணி தான் காமிக்கணும். கண்டிப்பாக யூசர்ஸ் ரீட் பண்ணணும். மோஸ்டா யூசர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ சம் லிங்க்ஸ் வந்து ஹைலைட்டடா காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூசர் வந்து வேணும் அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணிக்கலாம். பட் சம் லிங்க் வந்து அவங்க கண்டிப்பா வியூ பண்ணி பார்க்கணுன்றப்போ 14 பிக்சல் ரேஞ்சில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்க வந்து காமிச்சிக்கலாம். 12 இது 14 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இது சும்மா வந்து ஒரு கைட்லைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து நம்ம வந்து 12 பிக்சலுக்கு கீழே வந்து ஃபாண்ட் சைஸை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். 12 வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். சில லோ ப்ரையாரிட்டி வெரி வெரி லோ ப்ரையாரிட்டி டைமில் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா 12 பிக்சலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்து 14லேருந்து போகிறது வந்து வெல் அண்ட் குட். ஓகேவா? இதுதான் மை சஜஷன். எல்லாருமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப லோயராக போகக்கூடாது. சில பிளேஸில் வந்து 10 கூட யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இன்னொரு ஒரு டிப் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைலுக்கு வந்து டிசைன் பண்ணுறீங்க ஒரு மொபைல் ஸ்க்ரீனுக்கு. பட் இதில் பார்க்கும்போது சேம் எக்ஸாக்டாக நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் வந்துட்டு மொபைல் டிசைன் பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ என்னோட திங்க் வந்து என்னோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே இட்ஸ் கரெக்டாக ரீடபிளாக இருக்குது, விசிபிளாக இருக்குது. இது வந்து கரெக்ட் கிடையாது. பிகாஸ் நம்மளோட ஜூம் இன் சைஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதே நம்ம ஆப்பில் வந்து பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜூம் இன் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? எல்லா ஸ்க்ரீனையும் வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. ஆப்பில் வந்து அந்த மாதிரி சில பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது. மேபி வெப்சைட்டாக இருந்தால் வேணால் ஜூம் இன் பண்ணி நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதுவும் வந்து ஒரு யூசரோட பெயின் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் வே என்ன அப்படின்னா ஒரு மொபைல் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்மா ஆப் இருக்கு. ஓகேங்களா? ஃபிக்மா தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபிக்மா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு சேம் அக்கௌண்ட் ஃபிக்மா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் மொபைலில் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஸ்க்ரீன் காமிக்கும். ஓகேங்களா? அந்த ஃபிக்மா ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஹைலைட்டடாக காமிப்பாங்க ப்ளூ கலரில் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரேம் நேமோ அதை வச்சு காமிப்பாங்க. ஸோ நீங்கள் மிரர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து மொபைலில் விசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் டேரக்டா வந்து செக் பண்ணலாம். ஓகே இது இந்த மாதிரி சைஸஸ்லாம் இருக்கு. நம்மளோட டிசைன்ஸ் வந்து இப்படி தான் விசிபிளா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க எக்ஸாக்ட்டா மொபைல்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு மொபைலுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கலாம். மேபி ஹைட் அண்ட் விட்த் வந்து சேஞ்ச் ஆகலாம். மோஸ்ட்டாக அது வந்து டெவலப்மெண்ட்ல வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்களோட மொபைலை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். மேபி ஃபாண்ட் சைஸோ இல்லைனா வந்து ஸ்பேசிங்ஸோ இல்லை நம்ம எவ்வளோ ஸ்க்ரோல் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா? நம்மளா வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம வந்து டிசைன் சேலஞ்சில் வந்து பார்த்துருக்கோம். இந்த டிசைனை நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீன் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரீனுக்கே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 32 34 பிக்சல் கொடுத்துருக்கோமா. இதுக்கு வந்து ஹெட்டிங் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். 24 பிக்சல் கொடுத்துருக்கேன். நான் வந்து எனக்கு லார்ஜ் ஹெட்டிங், எனக்கு டிஸ்ப்ளே மாதிரி ரொம்ப ஹைலைட்டடா தேவையில்லை. நோ பிளேயிங், இது கரண்டா ப்ளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு யூசருக்கு வந்து தெரியணும். ஸோ லார்ஜ் ஹெட்டிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, டைட்டில் என்ன சாங் நேமோ சம்திங் அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மோர் டெக்ஸ்ட் வந்து இல்லை, லெஸ் டெக்ஸ்ட் தான். ஓகேவா. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 32 பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீன் டிஸ்பிளே அண்ட் ஹெட்டிங்கில் இருக்க ஒரு ஒரு ரேஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சப் டெக்ஸ்டாக இருக்கு. சப் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாடி ஆர் பேராகிராஃப் டெக்ஸ்ட் 16 பிக்சல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு ஒரு மேபி கேட்டகரி ஒரு பிளேலிஸ்ட் சம்திங் இது இருக்கலாம். அதுக்கும் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 16 பிக்சல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இது சப் ஹெட்டிங்கோட வந்து மேட்ச் ஆகலாம். ஓகேவா. கேட்டகரி அப்படின்றப்போ லிட்டில் பிட் செமி போல்டில் வச்சிருக்கேன் அண்ட் சப் ஹெட்டிங்கில் வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட்ஸ், நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஷன் இருக்குமோ அதுக்கு வந்து நான் வந்து லெஸ் மவுண்ட் தான் நான் போயிருக்கேன். 12 பிக்சல் செகண்டரி டெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து டெக்ஸ்ட்டே இருக்கு. ஓகேவா. மோஸ்ட் கண்டென்ட் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹெட்டிங் சப் ஹெட்டிங்கானதை வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி சார்ட் கிரியேட் பண்ணும்போது பெஸ்ட் வே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஒரு H1 இருக்கா. ஸோ 34 நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு 28 வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 22 அப்புறம் வந்துட்டு 18 பிக்சல். இந்த மாதிரி இதில் இருக்க சைஸஸ் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா அதே சேம் சைஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க டிசைன் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வச்சு நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க. உங்க டிசைனுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு சைஸை வந்து நீங்க ரெடி பண்ணிப்பீங்க. கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா என்னோட ஆப்புக்கு வந்துட்டு நான் வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து 34 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு சைஸ். இல்லை உங்களுக்கு மேபி நான் சில இடத்துல வந்து 34 யூஸ் பண்ணுவேன், சில இடத்துல வந்து 30 ஆர் 32 யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க மல்டிபிள் டெக்ஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. H1லயே வந்துட்டு வேரியன்ட் 1 2 3 அந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் மோஸ்ட்டாக வந்து டிஸ்பிளேனா ஒரு சைஸ் இருக்கும், லார்ஜ் ஹெட்டிங்க்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும், மீடியம்னா ஒரு சைஸ் இருக்கும். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கேன் 30 to 34 அந்த மாதிரி. உங்களோட ஆப்புக்கு எந்த ஸ்க்ரீனுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை ஃபைனலைஸ் பண்ணிப்பீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே 34 28 22 18 இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டைல் கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்டோட ஸ்டைல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை ஸ்டைல் வந்து நீங்க கொடுத்துடலாம். கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் வந்து இருக்கும். இதுல வந்துட்டு இதுக்கான நேமை வந்து நீங்க கொடுத்துடலாம். சேம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு டிஸ்பிளே அண்ட் H1 அப்படின்னா சேம் அதே இதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிஸ்பிளே நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக. இப்போ கிரியேட் ஸ்டைல், ஸ்டைல் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஸ்டைல், அப்புறம் ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஹெட்டிங். ஸோ லார்ஜ் ஹெட்டிங்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஸ்டைல். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். மீடியம் ஹெட்டிங். ஓகேவா. இதுக்கு மீடியம் ஹெட்டிங் தான் கொடுத்துட்றேன். கிரியேட் ஸ்டைல். இப்போ 3 ஸ்டைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டைல் வந்து எனக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம என்ன சைஸ் கொடுத்துருக்கோம் 24. ஸோ நம்மளுக்கு தேவையான ஹெட்டிங்ஸ் நேம் என்ன அப்படின்னா ஸ்டைலோட நேம் லார்ஜ் ஹெட்டிங். ஸோ ஸ்டைலை கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நிறைய இருக்கு. இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக மெட்டீரியல் டிசைன் சிஸ்டம்ல இருக்கு. இதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிஸ்பிளே லார்ஜ் ஹெட்டிங் மீடியம் இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னா அன்வான்ட் வந்து நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லார்ஜ் ஹெட்டிங் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து 24 கொடுத்தேன் நான் கிரியேட் பண்ண ஸ்டைல் வந்து 28. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு 24 வேணும் அப்படின்னா நீங்கள் 24 சைஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு சைஸ் இது வந்து ரேஞ்ச்னால உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். இல்லை எனக்கு 24ல் இன்னொரு சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி பேஸ்ட் ஆன் த டிசைன் சில நிறைய கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
மேபி லார்ஜ் ஹெட்டிங்ஸ்லேயே வந்து 1 2 அந்த மாதிரி 24ல 1 அப்புறம் வந்து 26ல 1 28 அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணோம். இல்லை எனக்கு இது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒன் ஒன் கோலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட் வே. அதுக்காக வந்து ஸ்டைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டைல்ஸ் வந்து இங்கே காமிக்கும். டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் 3 ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. கலர் ஸ்டைல்ஸில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் கிரியேட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்லையா டெக்ஸ்ட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்கும். என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணலை, பட் எனக்கு வந்து தெரியும் என்ன டெக்ஸ்ட்டை என்ன சைஸ் எல்லாமே தெரியும், ஹெட்டிங் எல்லாமே அப்படின்னா நீங்கள் இப்படியும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைலோட நேம் வந்து கொடுத்துட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் என்ன ஸ்டைலோ ரெகுலர் அப்புறம் ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு ஹைட்டு லைன் ஹைட்டு லெட்டர் ஸ்பேசிங் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் அப்படின்றப்ப நீங்கள் லெட்டர் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது பேஸ்ட் ஆன் த ஃபாண்ட். சில ஃபாண்ட்டுக்கு வந்து ரொம்ப லெட்டர் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லைன் ஹைட்டு ஒரு ஹெட்டிங்ஸ் வந்து எவ்வளோ லைன் ஹைட் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதெல்லாமே கொடுத்து நீங்கள் ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது நம்ம ஸ்டைல்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் வந்துட்டு லைன் ஹைட்டோ எதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டைல் பற்றி நான் ஃபுல்லாமே ஃபாண்ட் டைப்போகிராஃபி பற்றி ஃபுல்லாமே சொல்லியிருக்கேன். டிசைன் சிஸ்டமும் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் எப்படி ஸ்டைல் க்ரியேட் பண்ணணும், ஒரு டிசைனில் எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம்பிள் டிசைனும் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டாக வேணால் இருக்கலாம். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை வந்து ஒரு ஃபைல் உங்களுக்கு பர்சனலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்துட்டு எல்லாமே ஆர்கனைஸ்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணியோ இல்லைனா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபாண்ட் சைஸ் ஃபார் மொபைல், நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் டேப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ லேட்டராக உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு அசெட் ஃபைல் மாதிரி இருக்கும். அந்த ஃபைல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைன் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நம்மளோட சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.